அனைவருக்கும் வணக்கம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மட்டும் குட் நியூஸ் உறுதியாகவே நவம்பர் 1 முதல் வருகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் மாதத்தில் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குட் நியூஸ் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எந்த 5 ராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது, அதே சமயம் எந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் மோசமான சூழலாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது, அதே வேளையில் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பு இதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் நவம்பர் 11ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவந்த குரு பகவான் அவர் வக்ரகதியில் திரும்புகிறார். இது ஒரு மிக முக்கியமான கவனிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ குருவை பாதிக்காது என்பதால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சனி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. இந்த ராசியில் வக்ரம் பெற்ற அமைப்பில் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி வலம் வருகிறார். வாக்கியத்தின்படி கும்பராசியில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எப்படி பார்த்தாலும் சனி வக்ரமாக இருப்பது சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்கிறார். முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்புகளை ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே ராகுவின் அமைப்பு மிகவும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார் ராகு. அதே போன்று கேதுவை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கேதுவின் அமைப்பு சற்று சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வலம் வருகிறார். குரு மங்கள யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் செவ்வாயின் அமைப்பால் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுமே சிறப்பான மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைகிறது. அதே போன்றுதான் சுக்கிரனும் தனது சொந்த ராசியில் மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே 3ஆம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில் வலம் வரப் போகிறார். எனவே சில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் சுக்கிரனின் அருளால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் நீட்ச நிவர்த்தி பெற்று துலாம் ராசியில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் நீட்ச நிவர்த்தி பெற்று விருச்சிக ராசியில் பிற்பகுதியிலும் அமர்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உஷ்ண கிரகம் நீட்ச நிவர்த்தி பெறுவது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வித்யா கரகரான புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சகம் மற்றும் துலாம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். சில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதே போன்று சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறி நன்மை தீமை கலந்த அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் கிடைக்கிறது, அதே சமயம் எந்த ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற சூழலாக அமைய போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த தருணத்தில் நிகழக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பையும் மாறுதலையும் பார்க்கும் போது குருவினுடைய வக்ர பெயர்ச்சி, ராகுவினுடைய நட்சத்திர பெயர்ச்சி, செவ்வாயினுடைய ஆட்சி பலம் மற்றும் சுக்கிரனின் ஆட்சி பலம், சூரியனின் நீச்ச நிவர்த்தி என கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதலை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் அதீதமான குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய 5 ராசிகளாக எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால் ரிஷப ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் மகர ராசி இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான குட் நியூஸ் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதிலும் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த
வேளையில் தனஸ்தானத்தில் குருவினுடைய வக்ர பெயர்ச்சி தைரியத்தில் வக்ரம் பெறுவதால் தனத்திற்குரிய நல்ல மாறுதல் உண்டு. லாபத்தில் சனி, கர்மத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய ராகு என பெருவாரியான அமைப்பும் சப்தமத்தில் வலுவாக அமர்ந்து ஜென்மராசியை கிரகநிலைகள் பார்க்கக்கூடிய இந்த வேளை ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரமே உறுதியாக செய்து முடிக்க முடியும். அதிலும் குறிப்பாக இல்லத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சிரமங்கள் விலகும். அது மட்டுமல்லாது புதிதாக பண வரவிற்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் பெரிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் எதிர்பாராத குட் நியூஸ் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் உண்டு. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பால் லாபம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சப்தமத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெறும் ராகு, அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி என கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பாராத இனிமையான குட் நியூஸ்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றம் போன்றவை உண்டு. ராசியின் அதிபதி நீச்ச நிவர்த்தி பெறுவதால் அலைச்சல் சிரமம் விலகி சிம்மராசிக்காரர்கள் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே இந்த வேளையில் உண்டு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கர்மத்தில் வக்ரம் பெறும் குரு, ஆபத்தில் கேது, 6ல் சனி, 5ல் தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக அமர்வதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தை விட்டு சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் விலகுவதாலும் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நல்ல பல செய்திகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ஆதர் அஷ்டத்தில் வக்ரம், அது மட்டுமல்லாது அஷ்டகத்தில் சனியின் வக்ரம், 3ல் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில், 9ல் கேது, லாபஸ்தானத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சுக்கிரன், சூரியன், புதன் என கிரகநிலைகள் வலம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு லாபம் உறுதியாகவே உண்டு. சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெற்று தருவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வருமானத்தை இந்த தருணத்தில் உயர்த்தி கொடுக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகரித்த சூழலில் தற்போது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாகவே கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியாகவே இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நவம்பர் மாதத்தில் நிறைந்த நன்மை தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதே போன்று மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதை காட்டிலும் சனி ராகுவின் அமைப்பும், அது மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபத்தில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அமர்வதோடு மட்டுமல்லாது லாபத்தை சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய சொந்த பெயரில் செய்யும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு குட் நியூஸ் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. இந்த 5 ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குட் நியூஸ் கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு லாபத்தில் ராகு இருப்பதால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதே போன்று யோகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த ராசிக்காரர்களை தவிர சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ராசியாக மிதுன ராசி, கடக ராசி, விருச்சக ராசி போன்ற ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். கும்பம் மற்றும் மீனம் 7.5 சனி என்பதால் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சரிவர பயன்படுத்தி கொண்டால் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, பெரும்பாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில கிரகநிலைகள் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் எதிர்பாராத நன்மை
நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் இனிமையும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும். உங்களால் இயன்ற வரைக்கு மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையை உறுதியாகவே அள்ளி கொடுக்கும்.